புதுச்சேரி காவல்துறை மற்றும் ஃபிட் இந்தியா விஷன் சார்பில் உடல் ஆரோக்கியம் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி காவல்துறை மற்றும் ஃபிட் இந்தியா மிஷன் சார்பில் உடல் ஆரோக்கியம் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நேற்று நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற பேரணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன், ரவீன்குமார் திரிபாதி, ஈஷா சிங், ஏ லால், நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் எஸ்பிக்கள், போலீசார், இளைஞர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். கடற்கரை சாலையில் துவங்கிய சைக்கிள் பேரணி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, அண்ணா சாலை, சட்டசபை வழியாக மீண்டும் கடற்கரையில் முடிவு முன்னதாக உடல் ஆரோக்கியம் குறித்து கையெழுத்து இயக்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் ஆட்டோ ஓட்டுநரை இருவர் துரத்தி சரமாரியாக வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் லூர்து, வயது 35. ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சில வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் இவர் நேற்று காலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுக்க சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 3 மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்துவை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு 8 இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் உள்ளதாக அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் லூர்துவை மர்ம நபர்கள் துரத்தி சென்று சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடும் காட்சிகள் பதிவாகி உள்ளது. இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பணி நிரந்தரம், 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பணி விடுப்பு எடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். இவர்கள் பிறப்பு, இறப்புச் சான்றிதழ் வழங்குதல், குடிநீர், தெருவிளக்கு, சாலை பராமரிப்பு, தூய்மை பணி, வரி வசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி நிலுவையில் உள்ள 33 மாதங்களுக்கான தொகையை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும். நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பணி விடுப்பு எடுத்து சுப்ரைன் வீதியில் உள்ள உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகம் வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதிகள் A4, A11 ஆகிய 2 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பாஜக தலைவர் வி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் நீர் இறைக்கும் மோட்டரை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதியில் A4, A11 ஆகிய 2 அடுக்குமாடி குடியிருப்பு பிளாக்கில் நீர் இறைக்கும் மோட்டார் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் குடிநீருக்காக மிகவும் சிரமப்பட்டிருந்தனர். இதனை அறிந்த பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம் 2 குடியிருப்பு பகுதிகளிலும் புதிய மோட்டார் மற்றும் அதற்கு உண்டான உபகரணங்களை தனது சொந்த செலவில் வாங்கி கொடுத்து சீர் செய்து சுலபமாக குடிநீர் கிடைக்கும் வகையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவு தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். வாழைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாஜக தலைவருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் முருகன், பாஜக நகர மாவட்டத்தின் செயலாளர் சுகந்தமலர் மற்றும் பிரகாஷ், செல்வம், சந்தோஷ், வாழைக்குளம் பஞ்சாயத்தார் குப்புசாமி, லட்சுமி, வானிலா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாஜக தலைவர் வி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி செல்லப்பெருமாள்பேட்டையைச் சேர்ந்த மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் வி. சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் செல்லப்பெருமாள்பேட்டையைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாஜக நகர மாவட்ட இளைஞரணி தலைவராக விஷ்ணுவர்தன் நியமிக்கப்பட்டதற்கான சான்றிதழை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று வழங்கினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் வழிகாட்டுதலோடு மாநில இளைஞரணி தலைவர் வருண் பரிந்துரையின் பெயரிலும் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் ஒப்புதலோடு இன்றிலிருந்து விஷ்ணுவர்தன் நகர மாவட்ட இளைஞரணி தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். இந்த அறிவிப்பினை மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று வெளியிட்டு அதற்கான சான்றிதழை அவரிடம் வழங்கி பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன், தமிழரசன், ரவீந்திரன், மேலும் இளைஞரணி உழவர்கரை மாவட்ட தலைவர் பாலாஜி, வில்லியனூர் மாவட்ட தலைவர் சபரி, அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் இன்பா, மேலும் இளைஞரணி மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பாஜக கட்சியினர் உடனிருந்தனர். 40வது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டிக்கொண்டு கண்தான விழிப்புணர்வு பேரணியை மேற்கொண்டனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை, தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து 40வது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டிக்கொண்டு தானம் கொடுத்து பார்வையற்றவர்களுக்கு கண்தானம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். நிகழ்ச்சிக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். திட்ட இயக்குனர் வர்ஷினி ஒபீனா, கிரிதர கோபாலன், தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி வாசன் கண் மருத்துவமனை சிறப்பு கண் மருத்துவர்கள் முகமது இப்ராஹிம் ஆசிப், மிருனாலினி, மேரி ஸ்டீபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக நலவழித்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு 40வது தேசிய கண்தான இருவார விழா பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு பேரணியில் இந்திரா காந்தி மணக்குள விநாயகர் ராக் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள், வாசன் கண் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி தன்னார்வலர்கள் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டிக்கொண்டு கண்தான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ரெட் கிராஸ் சொசைட்டி நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ராமன் தலைமையில் யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம், ஆயுட்கால உறுப்பினர்கள் ஆரோக்கியசாமி, பிரமேஷ்குமார், பிரபு, திலகவதி மற்றும் சமூக ஆர்வலர் சமூகம், சரவணன், எலிசபெத் ராணி, கந்தசாமி, இருசப்பன், சிவசங்கரன் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பேரணியில் கலந்து கொண்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ரெட் கிராஸ் சொசைட்டி பொருளாளர் பாஸ்கரன் நன்றியுரை வழங்கினார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் முகத்தில் கண்தான விழிப்புணர்வு ஓவியத்தை வரைந்து விழிப்புணர்வு செய்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்த களித்திருத்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராசர் அரசு கலைக்கல்லூரியில் கமாண்டிங் அதிகாரி கர்னல் முகந்தி 1B காய் NCC உத்தரவின் பேரில் NCC தேசிய மாணவர் திரைப்படை பிரிவு சார்பில் உலக இரத்த தான தினத்தையொட்டி இரத்த தான முகாம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாம் துவக்க விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கினார். கல்லூரியின் சுற்றுலாத்துறை பேராசிரியர் மற்றும் NCC திரைப்படை பிரிவு அலுவலருமான லெப்டினன்ட் கதிர்வேல் அனைவரையும் வரவேற்றார். இரத்த தான முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இதில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி, இரத்த தானம் வங்கி மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு இரத்த தான கொடையை பெற்றுக் கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் திரைப்படை மற்றும் இக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இரத்த தான முகாமில் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் சரவணன், கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் சாவு கே தங்கப்பன், வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா, கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மணவெளி தொகுதியில் 300க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் சன் சண்முகம் தலைமையில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா நேற்று நடைபெற்றது. மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள மணவெளி தொகுதி கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் தலைமையில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்கள் அனைவருக்கும் மாநில கழக அமைப்பாளர் சிவா கட்சி துண்டினை அணிவித்தார். கழகத்தில் இணைந்த அனைவரையும் தொகுதி செயலாளர் ராஜாராமன் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், கோபாலகிருஷ்ணன், அமுதா, நர்கீஸ், மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி உள்ளிட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
குடியிருப்பு பாளையம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வது குறித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆலோசனை மேற்கொண்டனர். குடியிருப்பு பாளையம் சமுதாய நலக்கூட வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் தலைமை தாங்கினார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் குடியிருப்பு பாளையம் பிள்ளையார் குப்பம் சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும், குடியிருப்பு பாளையம் சுப்பியா நகரில் பயணியர் நிழற்குடை அமைக்க வேண்டும், குடியிருப்பு பாளையம் ஆதிங்கம்பட்டு பின்னாச்சிக்குப்பம் சர்கசிமேட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க வேண்டும், தகன கொட்டகை கருமாதி கொட்டகை புதியதாக கட்டி கொடுக்க வேண்டும், குடியிருப்பு பாளையம் பஞ்சாயத்தில் புதிய மனை குடியிருப்பு பகுதியில் சாலை அமைக்க வேண்டும், குடியிருப்பு பாளையம் ஆதிங்கம்பட்டு பின்னாச்சிக்குப்பம் சர்கசிமேடு வழியாக மீண்டும் அனைத்து பேருந்துகளையும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இவற்றை வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் தொகுதி சுதானா நகரில் செல்வ விநாயகர் ஆலயத்தின் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு அதிமுக ரவி பாண்டுரங்கன் நன்கொடை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி சுதானா நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் 18ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செல்வ கணபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற பூஜையில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக ரூபாய் 10,000 தனது சொந்த செலவில் கோவில் நிர்வாக குழு தலைவர் முத்துரத்னம் முன்னிலையில் நன்கொடையாக வழங்கினார். முன்னதாக சிறுமிகள் பங்கேற்ற பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாணவிகளுக்கு ரவி பாண்டுரங்கன் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை தொகுதி தலைவர் ஜீவா, வார்டு செயலாளர் பாலு, காத்தவராயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி மாதா கோவில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் இரவு உணவு வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு உணவளிக்கும் விதமாக அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி வழிகாட்டுதலின்படி காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கல்யாண சுந்தரம், திரு ஆனந்தவொளி முருகன், சனசேகரன், விஜய், கலியபெருமாள், பிரபாகரன், சரவணன், பாபு, ராஜி, பீட்டர், காமேஷ், ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு கேட்டு தலைமைச் செயலகத்தில் பதாகைகளை பிடித்து தனிநபர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதனை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் உள்ள 8 யூனியன் பிரதேசங்களில் அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு அளிக்கப்படும் நிலையில் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் வயது தளர்வு மறுக்கப்படுகிறது. இதற்கு இளைஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சியினர் வாய்மூடி மௌனம் காப்பதால் அரசு வேலை கனவில் உள்ள இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு அளிக்க வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமைச் செயலர் வளாகத்தில் கோரிக்கைகளை ஏந்திய பேனரை கையில் பிடித்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் தலைமைச் செயலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் தலைமைச் செயலகத்திற்கு விரைந்து வந்து சுவாமிநாதனை போராட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தினர். போராட்டத்தை கைவிட சுவாமிநாதன் மறுத்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர். இதனால் தலைமைச் செயலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுவாமிநாதன், குறிப்பிட்ட ஆண்டுகளில் பிறந்தவர்களை அரசு வேலை வாய்ப்புகளில் புறக்கணிப்பது சரியா என்றும், நீதிமன்றங்கள் பரிந்துரை செய்தும் ஆளுநரும் தலைமைச் செயலரும் வயது தளர்வு கொடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவகாரத்தில் வாய் திறக்காதது மாநில இளைஞர்களுக்கு செய்யும் துரோகம் என குற்றம் சாட்டினார். மேலும் வயது தொடர்பாக மத்திய தீர்ப்பாயம் வயது தளர்வு அளிக்க உத்தரவும், வயது தளர்வை கருத்தில் கொள்ள அனுமதியும் பல வழக்குகளை அளித்தும் அது தொடர்பாக அரசு செவிசாய்க்காமல் மேல்முறையீடு சென்று வழக்காடிகளுக்கு எதிராக மேல்முறையீடு சென்று இளைஞர்களின் எதிர்கால வாழ்வுக்கு தடையாக செயல்படுகிறது. இத்தகைய போக்கு கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார். சுவாமிநாதன் கைது செய்யப்பட்ட செய்தி அறிந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பெரியகடை காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்து தற்போது அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். குடிமைப் பொருள் வழங்கல் துறை KYC பதிவு செய்வதை நிறுத்த வேண்டும், அப்படி இல்லை என்றால் ஆதார் அட்டை பதிவு செய்வதை நிறுத்த வேண்டும் என புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் இயக்குநர் சத்தியமூர்த்தியிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அம்மனுவில் தனியார் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் வைத்துக் கொண்டு புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை KYC என்ற பெயரில் கைரேகை பதிவு செய்ய வேண்டும், கண் பார்வை பதிவு செய்ய வேண்டும் என்று மக்களை மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே குடும்ப அட்டையில் ஆதார் எண்கள் இணைக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண்களை பதிவு செய்தாலே முழு வரலாறும் தெரிந்து கொள்ளலாம்.
அப்படி இருக்கும்போது ஏன் KYC என்ற பெயரில் மக்களை மேலும் மேலும் தனியார் ஆன்லைன் வர்த்தகத்தில் பணம் விரயம் செய்ய வைக்கிறது? புதுச்சேரியில் அனைத்தும் தனியாரிடம் சென்று பதிவு செய்வதற்கு எதற்கு அரசு அலுவலகங்கள், அரசு ஊழியருக்கு எதற்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வழங்க வேண்டும்? குடிமைப்பொருள் வழங்கல் துறை அனைத்துமே தனியார் மயமாக ஆக்குவதற்கு அரசு துணை போகிறதா? புதுச்சேரியில் தொழிற்சாலை இல்லாமல் அவர்களும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலா என்ற பெயரில் கலாச்சாரத்தை சீரழித்து ரெஸ்டோபார் அதிகரித்து ஆண்களை பணிக்கு செல்ல விடாமல் மதுவிற்கு அடிமையாக்கி உள்ளது. பெண்கள் மட்டுமே 90% பேர் வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்துகிறார்கள். மேலும் மேலும் மன உளைச்சல் ஏற்படுத்தாமல் சரியான முறையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை இந்த KYC பதிவு செய்வதை நிறுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால், இதுதான் சரி என்றால் ஆதார் அட்டை பதிவு செய்வதை நிறுத்த வேண்டும். இரண்டுமே ஒரே நோக்கம்தான். மேலும் மன உளைச்சல் மற்றும் பணம் விரயம் செய்ய வைக்காமல் மக்களுக்கான சேவையை சரியான முறையில் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொகுதிகளும் அரசியல் தலையீடு இல்லாமல் சிறப்பு முகாம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 6 முறை நடத்த வேண்டும். நிரந்தரமாக இலவச சேவை மையம் கொண்டு வர வேண்டும் என்றனர். நிகழ்ச்சியில் நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாதன் மற்றும் சத்யராஜ், வேணு, முத்து, தேவதாஸ், தேவா, ஹேமா, ரம்யா, பிரபாகர், கலா, பாண்டியன், அனிமா, சுரேஷ், குமரகுரு, சையத் அமர், சபரிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாஜக மீனவரணி தலைவராக நியமனம் செய்யப்பட்ட மாரியப்பனுக்கு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் சான்றிதழ் வழங்கினார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மீனவர் பிரிவு மாநில அமைப்பின் தலைவராக மாரியப்பன் நியமனம் செய்யப்பட்டதற்கான சான்றிதழை மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர் ரத்னவேல், பழனி, மாநில செயலாளர் தமிழ்மாறன், முன்னாள் மீனவர் பிரிவு தலைவர் அன்பரசன், பாகூர் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல், சக்திவேல், குணசீலன், கணபதி, அருணாச்சலம், ஆறுமுகம், நாகராஜ், விஜயகுமார், மகேஸ்வரி, ராமகிருஷ்ணன், வீரன், வேளாங்கண்ணி, கதிரவன், அற்புத அழகன், மேலும் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை கோவில் திருவிழாவில் 2 கிராமங்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு தொடர்பாக புதுச்சேரி சப் கலெக்டர் யசிதா ரெட்டி தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சோலை நகர் பொன்னியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி கடந்த 2ஆம் தேதி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை பார்க்க வந்த கோட்டக்குப்பம் நடுக்குப்பத்தைச் சேர்ந்த ராஜ், ஜெகன், அருண், வேலுமலை, வினோத்குமார் ஆகியோர் மது போதையில் அங்கு நடனம் ஆடிய போது அப்பகுதியைச் சேர்ந்த செல்வம் உள்ளிட்ட சிலர் தட்டி கேட்டனர். இதனால் 2 கிராம மக்களிடையே விரோதம் ஏற்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி சப் கலெக்டர் யசிதா ரெட்டி முன்னிலையில் நேற்று 2 கிராம மக்கள் இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் 2 கிராம மக்களிடையே உடன்படிக்கை ஏற்பட்டதை அடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி, திமுக சேர்மன் ஜெயமூர்த்தி முன்னிலையில் 2 கிராம மக்கள் கைகுலுக்கிக் கொண்டனர். அமைதி பேச்சுக்கான ஏற்பாட்டினை கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன், முத்தியால்பேட்டை இன்ஸ்பெக்டர் ஆகியோர் செய்திருந்தனர். இதையடுத்து கோட்டக்குப்பம் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறுவதாக போலீசார் உத்தரவாதம் அளித்துள்ளனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் ஹோஸ்ட் சங்கம் சார்பில் ஆளுநர் வருகை கொண்டாட்டம் புதுச்சேரி கென்னடி நகரில் உள்ள லயன்ஸ் கிளப்பில் நடைபெற்றது. லயன்ஸ் கிளப் ஆஃப் ஹோஸ்ட் சங்கம் சார்பாக ஆளுநர் வருகை கென்னடி நகரில் உள்ள லயன்ஸ் சங்கத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆளுநர் ராஜா சுப்பிரமணியம் மற்றும் அவரது துணைவியார் பூரணகும்ப மரியாதையுடன் ஹோஸ்ட் சங்கம் உறுப்பினர்களால் வரவேற்கப்பட்டனர். ஆளுநராக பதவியேற்ற உடன் முதல் வருகையாக ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கத்திற்கு வருகை புரிந்தார். விழாவில் சங்க தலைவர் விஜய் ஆனந்த் அனைவரையும் வரவேற்றார். முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் செல்வகாந்தி மற்றும் ராஜலட்சுமி செல்வகாந்தி, மாவட்டத்தின் 2ஆம் ஆளுநர் வாசுதேவன் மற்றும் கேபினட் செயலாளர் மதிவானன், பொருளாளர் ராமகிருஷ்ணன், வட்டார தலைவர் லாரன்ஸ் மற்றும் சரவணன், ராஜபிரசாத், ஜெயஸ்ரீ, முருகேசன், கலியமூர்த்தி, மோகன்ராஜ், கலியபெருமாள், ராஜிலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேவை திட்டங்களாக லயன் பழனி பசுமாடு வழங்கினார். மேலும் மகளிர் ஒருவருக்கு லயன் ராஜலிங்கம் தள்ளுவண்டியை வழங்கினார். விடுதி மாணவர்களுக்கு பிரஷ், பேஸ்ட், சோப்பு, எண்ணெய் வழங்கப்பட்டது. மேலும் புதிய உறுப்பினர்களுக்கு லயன் பின் அணிவிக்கப்பட்டு சங்கத்தில் இணைக்கப்பட்டனர். தொடர்ந்து லயன் மோகன் ராஜி அரிசி மூட்டைகளை வழங்கினார். தொடர்ந்து லயன் ரமேஷ் சீருடையை வழங்க லயன் புஷ்பநாதன் விடுதி மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சிகளை சுப்பிரமணியம் மற்றும் பாரதி கணேசன், ஞான இருதயராஜ் தொகுத்து வழங்கினர். முடிவில் செயலாளர்கள் கணேசன், தனைகாச்சலம் நன்றி கூறினர். புதுச்சேரியில் குரூப் C மற்றும் B பதவிகளுக்கு நேரடி ஆள் சீர்ப்பு செய்ய தேர்வாணையம் அமைத்த துணைநிலை ஆளுநருக்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசின் குரூப் C மற்றும் குரூப் B பதிவு பெறாத பதிவுகளுக்கு நேரடி ஆட்சேர்ப்பு செய்ய அரசு புதுச்சேரி தேர்வு ஆணையத்தை அமைத்திருப்பது மெச்சத்தகுந்த நடவடிக்கையாகும்.
இந்த நடவடிக்கையின் மூலம் துணைநிலை ஆளுநர் நமது அனைவரின் பாராட்டிற்கும் நன்றிக்கும் உரியவராகிறார். உண்மையில் கடந்த காலங்களில் பொது சேவை ஆணையம் உட்பட ஒரு சுதந்திர நியமன ஆணையத்தை நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை வந்தபோது ஆர்வமுள்ள மக்களுக்கு இது ஒரு நனவாகும் நிகழ்வாகும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தலைவர்களும் முந்தைய நிர்வாகிகளும் தங்கள் சொந்த காரணங்களுக்காக மக்களின் இந்த தீவிர விருப்பத்திற்கு செவிசாய்க்கவில்லை. இந்த சூழலில்தான் துணைநிலை ஆளுநரின் இந்த நடவடிக்கை துணிச்சலானது மற்றும் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாராட்டப்பட வேண்டும். மேலும் அவர் மக்களின் இதயங்களிலும் புதுச்சேரியின் வரலாற்றிலும் ஒரு இடத்தை பெறுவார். புதுச்சேரி தேர்வு ஆணையம் தகுதி அடிப்படையிலான பொது வேலைவாய்ப்பை உறுதியாக்கும். ஏழை மற்றும் பின்தங்கிய பின்னணியைச் சேர்ந்த வேலையில்லாத தகுதியுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அரசு வேலைகளுக்கு அதிகாரம் உள்ள சரியான வாய்ப்பை பெறுவார்கள். இதுதான் நீதியின் உண்மையான சாராம்சமாகும். இனிமேல் அரசாங்கம் தகுதி வாய்ந்த திறமையான அறிவார்ந்த நபர்களை தேர்வு செய்து தற்போதுள்ள பலவீனமான நிர்வாகத்தை சீர் செய்யும் ஆணையத்தை உருவாக்கும். அரசாணையில் தேசிய தரநிலைகளுக்கு இணங்க தேர்வு மற்றும் ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆட்சேர்ப்பின் அனைத்து அம்சங்களும் விளம்பரம், பாடத்திட்டங்களை உருவாக்குதல், வினாத்தாள்களை அமைத்தல், தேர்வுகளை நடத்துதல், மதிப்பீடு செய்தல், தகுதி பட்டியலை தயாரித்தல் மற்றும் ஆட்சேர்ப்புக்கு நபர்களை பரிந்துரைத்தல் இப்போது மையப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை மையப்படுத்துவதால் பல தேர்வுகளை குறுகிய காலத்தில் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால் பணிக்கு விண்ணப்பிப்பவர் மீது தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் அரசாங்கத்தின் செலவினம் குறைக்கப்படுகிறது. அனைத்து தேர்வுகளும் தகுதிகளை பொறுத்து இணைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நிலைக்கும் தேர்வு திட்டம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெவ்வேறு பிரிவுகளுக்கான தகுதி மதிப்பெண்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன மற்றும் இடஒதுக்கீடு முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த முக்கிய அம்சங்கள் ஆணையத்தின் செயல்பாட்டை சரியான திசையில் வலுப்படுத்தும் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கல்வி கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் சார்பில் குடிநீர் இயந்திரம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமையான கல்வி கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூய குடிநீர் வேண்டும் என்ற கோரிக்கையை வழக்கறிஞர் குமரனிடம் தெரிவித்தனர். அவரின் சீரிய முயற்சியால் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் பிரபாகரன் மற்றும் செயலாளர் சுரேஷ்குமார் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தூய குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கினர். இதில் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், தொகுதியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள் விழா வீராம்பட்டினத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் வீரமன்னன் விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் மற்றும் சிவப்புமல்லி விஜயகாந்த் நற்பணி மன்றத்தின் சார்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாநில செயலாளர் பி வேலு தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் நற்பணி மன்ற நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் அடுத்த வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றி செப்டம்பர் 8ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள தமிழகம், புதுச்சேரி மற்றும் பல்வேறு மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு வருவர். குறிப்பாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெறும் வேளாங்கண்ணி மாதா கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு சென்னை மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக புதுச்சேரி வழியாக செல்வர். அவர்களுக்கு வழிநடிகளும் சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர், தொண்டு நிறுவனங்கள் பால், மோர், பிஸ்கெட், தண்ணீர், உணவுப் பொட்டலங்கள் போன்றவற்றை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் அரியாங்குப்பம் புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை காமராஜர் மக்கள் பேரவையின் நிறுவனரும் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான வழக்கறிஞர் முருகராஜ் தலைமையில் வேளாங்கண்ணி பாத யாத்திரையாக செல்லும் 1000 பக்தர்களுக்கு இரவு சிற்றுண்டியாக வாழைப்பழம், பிஸ்கட், தண்ணீர், இட்லி, பரோட்டா உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. வேலைவு நிகழ்ச்சியில் புதுவை காமராஜர் மக்கள் பேரவையின் நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.